Hello friends, welcome back to One Cooking Channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பாவக்காய் தொக்கு தான் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். பாவக்காய் பிடிக்காதவங்க கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பரா இருக்கும். வாங்க அதை எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம். நான் இன்னைக்கு மண் சட்டில தான் பண்ண போறேன். மண் சட்டி வச்சிட்டு அதில் கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 50 கிராம் பாவக்காவை நான் இந்த மாதிரி ரவுண்டா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதில் கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலேயே அந்த பாவக்காவை லைட்டா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப கலர் மாறணும், ரொம்ப கிறிஸ்பி ஆகணும்னு அவசியம் இல்லை. லைட்டா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி பண்றதுனால கசப்பு தன்மை கொஞ்சம் கம்மியா இருக்கும். பாருங்க இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனா போதும். இப்போ இதை வெளியே எடுத்துடலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சுக்கலாம். அது நல்லா பொரிஞ்சதும் ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்து நல்லா தாளிச்சுக்கலாம். இதில் ஒரு 50 கிராம் சின்ன வெங்காயத்தை 2 கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் ரொம்ப வதங்க வேண்டாம், லைட்டாக வதங்கினா போதும். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுலேயே நம்ம மிளகாய்த்தூள் எல்லாம் சேர்த்துக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், தேவையான அளவு உப்பு, 1 பிஞ்ச் மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்து அந்த தக்காளியோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கி நல்ல எண்ணெய் பிரிஞ்சு பச்சை ஸ்மெல்லாம் போய் சூப்பராக வரும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஒரு மூடி போட்டுருங்க. பாருங்கள் 3 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுறேன். நல்லா வெந்துருச்சு. பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்தளவுக்கு ரெடியானதுக்கப்புறம் புளி தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை அந்த தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். அதை கரைச்சி அந்த புளி தண்ணியை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 கப் மட்டும் தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்கட்டும். ரொம்ப தண்ணி சேர்த்துற வேண்டாம். தொக்கு மாதிரி பண்ணுறதுனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும். பாருங்கள் நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. இந்தளவு கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்ச பாவக்காய் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு இதை நல்லா வேக விட்டுருங்க. நல்லா வெந்து அந்த தண்ணி எல்லாமே வற்றி வரும். அப்பப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள் நல்லா கொஞ்சம் திக்காகி வந்திருக்கு. இந்த டைமில் ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் ப்ரௌன் சுகர் இல்லைன்னா நாட்டு சக்கரை எது இருக்கோ அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு வேணும், குழம்பு மாதிரி வேணும் அப்படின்னா இந்த டைம்லேயே நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். இன்னும் உங்களுக்கு தொக்கு கன்சிஸ்டன்சியில் வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்ச நேரம் அடுப்பில் வச்சிங்கன்னா இந்த மாதிரி நல்லா ட்ரையாக சைடிஷ் மாதிரி சூப்பராக கிடைக்கும். இதையே நீங்கள் ரைஸில் போட்டு சாப்பிட்டாலும் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். எந்த கசப்புமே இருக்காது. பாவக்காய் பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நான் உங்களை மீட்